friends, welcome to my channel. Nick 12th Max applications of differential calculus exercise 7.3 9th sum da paakaporom. Show that there lies a point on the curve f of x வந்து கொடுத்திருக்காங்க. x வந்து -3 less than or equal to x less than or equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு -3 to 0 அப்படின்னு சொல்லி இன்டர்வல் வந்து கொடுத்திருக்காங்க. where tangent is parallel to the x axis அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. tangent is parallel to the x axis அப்படின்னாலே இது வந்து என்னன்னா ரோல்ஸ் தியரம். சரிங்களா, நம்ம இதே மாதிரி ஒரு சம் வந்து முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரோல்ஸ் தியரம்னா என்னன்னா கண்டினியூஸ், அதுக்கப்புறம் டிஃபரன்சிபிள் செக் பண்ணணும். எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, அடுத்து வந்து எஃப் டாஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. அந்த சியோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு வேல்யூவாவது வந்து அந்த இன்டர்வல் -3,0க்குள்ள இருக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம கொடுத்துருக்காங்களே எஃப் ஆஃப் எக்ஸ், அதை எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் -π/2 இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டன்ட் முன்னாடி கொண்டு வந்துருவோம். இ பவர் -π/2 முன்னாடி கொண்டு வந்துட்டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. சரிங்களா, அந்த இன்டர்வல் வந்து -3,0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் செக் பண்ணுவோம். -3 -2 -1 0. இப்போ டினாமினேட்டர் எதுவுமே இல்லாதனால நமக்கு வந்து இது வந்து என்னது கண்டினியூஸ் தான். சரிங்களா, அடுத்து வந்து டிஃபரன்சிபிள் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியபிள் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இ பவர் -π/2 அப்படியே வச்சுக்குவோம். இது u, இது வந்து v. அப்போ uv டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ue வந்து u அப்படியே வச்சு v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் v அப்படியே வச்சுட்டு u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ u வந்து x அப்படியே வச்சுக்குவோம். v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே எக்ஸ்ட்ரா இல்லாதனால 0 ஆயிரும். அப்போ 1, அப்போ இன்டூ 1 ப்ளஸ் v அப்படியே வச்சுக்குவோம். இதை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இ பவர் -π/2 இங்கே 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டூ 1, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ இ பவர் -π/2 இங்கே வந்து என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ப்ளஸ் 3. இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் வந்து ஓப்பன் இன்டர்வல்ல -3,0 -3யும் வராது 0 வராது. அப்போ -2 -1. இப்போ டினாமினேட்டர் வந்து நமக்கு 0, இங்கே டினாமினேட்டர் இல்லை, அதனால இது வந்து என்னது டிஃபரன்சிபிள் தான். அப்போ நம்ம எழுதிக்குவோம் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் க்ளோஸ்டு இன்டர்வல் -3,0. அடுத்து f of x differentiable open interval -3,0 எழுதியாச்சு. அடுத்து f of a is equal to f of b. f of a வந்து என்னது, இதுதான் a, இதுதான் வந்து b. சரிங்களா, a வந்து -3. இப்போ f of xல xக்கு பதிலாக -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ இ பவர் அதை அப்படியே வச்சுக்குவோம். இ பவர் -π/2 அப்படியே வச்சுட்டு இங்கே -3, இங்கே வந்து -3 + 3. சரிங்களா, இங்கே வந்து -3 எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 தானே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3, அப்போ -3 + 3 இது ரெண்டும் 0. அப்போ 0 இன்ட்டு இது ஃபுல்லாகவே 0 தான். சரிங்களா, அடுத்து எஃப் ஆஃப் 0 எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுவோம் எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போ இது 0, இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லுமே வந்து என்னது 0 தான். அப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிச்சா, ரெண்டுமே 0. அப்போ ஈக்குவல்னு கிடைச்சிச்சு. அடுத்து வந்து எஃப் டேஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதில் எக்ஸுக்கு பதிலாக சின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ இ பவர் -π/2 2c + 3 இஸ் ஈக்குவல் டு 0. இது மல்டிப்ளேல இங்கிட்டு டிவைடில் வரும். அப்போ 0 என்னனாலும் நமக்கு 0 ஆயிரும். அப்போ 2c + 3 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து 2c இஸ் ஈக்குவல் டு இந்த +3 இந்த பக்கம் போகுது -3. அப்போ c இஸ் ஈக்குவல் டு -3/2. அப்போ -3/2 அப்படின்னா நமக்கு என்னது 1.5 -1.5. அப்போ பிலாங்ஸ் டு என்னது -3,0. ஏன்னா ஓப்பன் இன்டர்வல்னா -3யும் கிடையாது 0யும் கிடையாது. அப்போ என்ன வரும் -2 -1. அப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது -1.5ன்னு கிடைச்சிச்சு. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா, இப்போ இதில் ஃபைனலாக நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the point lies on a curve அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம்.
சரிங்களா? ஃபைனலாக இந்த பாயிண்ட், ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த கர்வில் தானே இருக்குது, அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் லைஸ் ஆன் தி கர்வ் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுக்குவோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.